Greetings from Elite English Academy. Dear friends, இந்த வீடியோவில் அமெரிக்கன் ரைட்டர் யூஜின் ஓனிலோட த எம்பரர் ஜோன்ஸ் சம்மரி அண்ட் அனாலிசிஸ் பார்க்கலாம். யூஜின் ஓனில் 1888 இருந்து 1953 வரைக்கும் இருந்திருக்கிறார். ரொம்ப ஃபேமஸ் அமெரிக்கன் பிளேரைட் அண்ட் நோபல் லாரேட் இன் இங்கிலீஷ் லிட்ரேச்சர். He is known for his realism. Realismனா as it is ரியல் லைஃப்ல இருக்கிறத அப்படியே ப்ரெசென்ட் பண்ணுவார். இவர் நோபல் பிரைஸ் எப்போ வாங்கினாரு அப்படின்னா 1936. இவருடைய ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ரொடக்ஷன்ஸ் எப்போ வந்தது அப்படின்னா 1920s. அதில் தான் அவருடைய ரொம்ப ஃபேமஸ் பிளே இந்த ஹாரி ஏப் 1922 வந்திருக்குது. த சில்வர் புல்லட்டை பொறுத்த வரைக்கும் அதோட பப்ளிகேஷன் இயர் 1920 ஒரு ட்ராஜடி. இதில் வந்து அவர் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாரு. எக்ஸ்பிரஷனிசம் அண்ட் ரியலிசம் ரெண்டையும் கம்பைன் பண்ணி இது பண்ணுறாரு. ஸோ குறிப்பாக இந்த காலகட்டத்தில் யூஎஸ் வந்து ஹைதி அப்படிங்கிற ஐலாண்டை வந்து ஆக்குபை பண்ணாங்க. ஸோ அந்த டைமில் அங்கே ஒரு பிரசிடெண்ட் இருந்தார். அவருமே வந்து ரொம்ப ஒரு மோசமான ரூலை தான் கொடுத்துட்டு இருந்தார். இருந்தாலும் ஸோ இன்னொரு கண்ட்ரிக்குள்ளே போய் அந்த ரூலரை டீத்ரோன் பண்ணிக்கிட்டு இருக்கிறது தப்பு அப்படிங்கிறத பாயிண்ட் அவுட் பண்ணுறதுக்கு தான் அவர் இந்த பிளேயை எழுதியிருப்பார். இதோட செட்டிங்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு இமேஜினரி ஐலண்ட் எங்கே அப்படின்னா வெஸ்ட் இண்டீஸில். இதோட தீம்ஸ் பார்த்தோன்னா பவர் அண்ட் ரேஷியல் டிஃப்ரென்ஸ் அண்ட் சைக்கலாஜிக்கல் இம்பேக்ட். குறிப்பாக வந்து அந்த கலோனியல் கான்டெக்ட்ல வந்து எந்த மாதிரி பவர் ரேஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப மோசமான விளைவுகளை ஏற்படுத்துது அப்படிங்கிறது தான் இந்த பிளேல வந்து சொல்லியிருக்கிறார். இப்போ சம்மரி அண்ட் அனாலிசிஸ் பார்க்கலாம். இப்போ கேரக்டர்ஸ் வந்து ரொம்ப கம்மி தான். ஸோ இந்த பிளே ஓப்பன் ஆகும்போது வந்து ஒரு ஆடியன்ஸ் பக்கத்துல இருந்து தான் ஓப்பன் ஆகுது. தூரத்தில் பார்க்கும்போது அவருடைய த்ரோன் மட்டும் இருக்கும். அதாவது அந்த ஸ்ட்ரகிள் ஃபார் பவர் அப்படிங்கிறது தான் அதுக்கு மீனிங். ஸோ அது வந்து ஸ்டேஜில் இருக்குது. அப்போ வந்து ஒரு உமன் வந்து என்ன பண்ணுறாங்க, ரொம்ப சீக்ரெட்டாக வர்றாங்க. அவங்க அங்கே எங்கேயும் பார்த்துக்கிட்டு ஒரு சின்ன துணி மூட்டையை வச்சுக்கிட்டு பார்க்குறாங்க. அப்படி பார்த்துட்டு வரும்போது அவங்க யார் வந்துடுறா அப்படின்னா ஸ்மித்தர்ஸ் அப்படிங்கிறவங்க. ஸ்மித்தர்ஸ் யார் அப்படின்னா இந்த காக்னி ட்ரேடர். ஸோ ஒரு இங்கிலீஷ் ட்ரேடர் தான் அவங்க. ஸோ அவங்க வந்து பார்த்துட்டு அவங்கள பிடிச்சிடுறாங்க. அந்த ஓல்டு உமனை பிடிச்சி என்ன எங்கே போகிற அப்படின்ட்டு. இல்லை எல்லாருமே போயிட்டாங்க, நானும் போக போகிறேன், எம்பரர் வந்து தூங்கிட்டு இருக்காரு, அதனால நானும் போக போகிறேன் அப்படின்ட்டு அந்த உமன் வந்து ரொம்ப இன்னசென்ட்டாக சொல்கிறாங்க. ஸோ இந்த நேரத்தில் வந்து அவங்க சொல்கிறாங்க, அவங்க இந்த மக்கள் எல்லாரும் வந்து ப்ரூட்டஸ் ஜோன்ஸ் அந்த எம்பரர் ஜோன்ஸ்க்கு எதிராக வந்து கலகம் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணாங்க, அதனால தான் எல்லாரும் விட்டுட்டு போயிட்டாங்க, நானும் போகிறேன் அப்படின்னு. உடனே ஸ்மித்தர்ஸ் வந்து என்ன பண்ணுவான்னா ஒரு விசில் எடுத்து ஊதிடுவான். அது யாரை எழுப்புறதுக்குன்னா ஜோன்ஸை எழுப்புறதுக்கு. அப்படி பண்ணும்போது இந்த உமன் வந்து ஓடி போவாங்க. அப்படி ஓடி போகும்போது அவன் ஷூட் பண்ணுவான். ஆனால் அவங்க தப்பிச்சு எப்படியோ ஓடி போயிடுவாங்க. ஸோ அவங்க போன உடனே ஜோன்ஸ் வந்து கோவமா எந்திரிச்சு வருவான். வந்து யாரா இப்படி பண்ணது அப்படிங்கிற மாதிரி அவன் எந்திரிச்சு வரும்போது, அப்போ அவன் சொல்லுவான், ஏற்கனவே உன்னுடைய ஒர்க்கர்ஸ் எல்லாருமே ஓடிட்டாங்க. உன்னோட இந்த லெப்டினன்ட் மாதிரி இருப்பானே லெம், அவன் தான் வந்து இது எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்ட்டு சொல்லுவான். அப்போ வந்து ஜோன்ஸ் என்ன சொல்லுவான்னா, எனக்கு தெரியும். ஏற்கனவே எனக்கு எதிராக கலகம் பண்றதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு எனக்கு தெரியும் அப்படின்னு ரொம்ப கூலா பதில் சொல்லிக்கிட்டே இருப்பான். ஸோ அப்படி பேசிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுவான் அப்படின்னா, ஒரு கான்வர்சேஷன், நீ வந்து உன்னோட மணி எல்லாம் எங்க வச்சிருக்க அப்படின்னு கேட்பான். யாரு ஸ்மித்தர்ஸ் கேட்பான். ஸ்மித்தர்ஸ் வந்து ஒயிட்டு, ஜோன்ஸ் வந்து பிளாக். உடனே இவன் சொல்லுவான், நான் ஒரு ஃபாரின்ல வந்து ஒரு பேங்க்ல வச்சிருக்கேன். இன்னும் 2 வருஷம் கழிச்சு நான் இங்கேருந்து போனேன்னா எனக்கு அதுதான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே அந்த கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கும்போது வந்து ஸ்மித்தர்ஸ் என்ன சொல்லுவான்னா, நீ வந்து ஒரு ஒயிட் மேனை கொண்டிருக்க அப்படின்ட்டு கொன்னுட்டு யூஎஸ்லேருந்து தப்பிச்சு வந்துட்ட அப்படின்னு சொல்லுவான். உடனே ஜோன்ஸ் சொல்லுவான், இல்லை நான் ஒயிட் மேன் எல்லாம் கொல்லலை. அவனுக்கு கொஞ்சம் கோவம் வந்துடும். இருந்தாலும் ஒயிட் மேன் எல்லாம் கொல்லலை, நான் வந்து ஒரு பிளாக் மேனை தான் கொன்னேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். அது போக அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனாக என்ன சொல்லுவான் அப்படின்னா, நான் வந்து பிளாக் மேனை கொன்னதுனால எனக்கு 20 வருஷம் இம்ப்ரிசன்மெண்ட் கிடைச்சது. அதுல இருந்து நான் வந்து அப்படியே வந்துட்டேன் அப்படின்னு சொன்னான். ஒரு கான்வர்சேஷன்ல வந்து சரி இப்போ எல்லாரும் போயிட்டாங்கன்னா நீ என்ன பண்ணுவ? ஒருவேளை உன்னைய பிடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுவ? அப்படின்னா அவன் வந்து என்ன சொல்லுவான், நான் இங்கேருந்து அங்கே போயிட்டு நாளைக்கு போயிட்டு ஒரு ஃப்ரெஞ்ச் போட் வருது. அந்த ஃப்ரெஞ்ச் போட்டில் ஏறி வேற ஒரு தீவுக்கு தப்பிச்சு போயிடுவேன் அப்படின்ட்டு அவன் சொல்றான்.
அப்படி சொல்லும்போது வந்து அவன் கேட்குறான் என்னன்னா, அப்ப அவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒருத்தங்க வந்து இவன சுட பார்ப்பான். ஜெம்பரர் ஜோன்ஸ ஷூட் பண்ணுவான் ஒரு 10 ஃபீட் டிஃபரன்ஸ்லேருந்து. அவன் வந்து அதுலேருந்து தப்பிச்சுருவான். தப்பிச்ச உடனே அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, "என்னால என்னைய வந்து சாதாரண புல்லட்டாலலாம் கொல்ல முடியாது. சில்வர் புல்லட்ட வச்சு தான் என்னால கொல்ல முடியும். அது அது மட்டும் தான் என்னால கொல்ல முடியும்னு" சொல்லிட்டு, அவன் அவனோட ரிவால்வரையே ஓப்பன் பண்ணி காமிப்பான். "பாரு என்னுடைய இதுல சில்வர் புல்லட் இருக்கு. இத வச்சு தான் என்ன கொல்ல முடியுமே தவிர, யாரும் என்னைய கொல்ல முடியாது." அப்போ இது வந்து அவனுக்கு ஒரு மித் மாரி அவன் அத எல்லாரையும் நம்ப வச்சிருப்பான். அப்பதான் மத்தவங்க அவன கொல்றதுக்கு அட்டெம்ப்ட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில வந்து அவன் வச்சுருவான். ஸோ அந்த டைம்ல வந்து தூரத்துல வந்து அந்த ட்ரம் பீட் கேட்கும். ஸோ ட்ரம் டான்டம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ட்ரம் பீட்ன்னோன அதுக்கு என்ன சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னா, அவங்க அவங்க எல்லாம் அவனுக்கு எதிரா ரிவோல்ட் பண்றாங்க மக்கள்லாம். கொஞ்சம் கொஞ்சமா தூரத்துல இருந்து வர்றாங்க அப்படிங்கிற மீன். உடனே இவன் ஜோன்ஸ் என்ன சொல்லுவான்னா, சரி எனக்கு நான் இன்னும் 6 மாசம் இருந்திருக்கலாம். பட் 6 மாசம் இருக்க தேவையில்ல. நான் இப்பவே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவனுடைய பிளான் நான் அடுத்து போட்ட பிடிச்சு நான் போறேன் அப்படின்ட்டு போவான். இப்ப வந்து அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ள போறான். இப்போ ஃபாரஸ்ட் அப்படின்ட்டு பார்க்கும்போது வந்து, அ யூஜின் ஓனில் என்ன மீன் பண்றாரு அப்படின்னா, சப்கான்ஷியஸ் மைண்ட். இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட்ல வந்து ஃபியர் இருக்கும். ஃபியர் ஆஃப் அன்னோன் இருக்கும். எல்லாமே இருக்கும். அதே மாரி அந்த சில்வர் புல்லட் அப்படிங்கிறது பிரைட், மேனிபுலேஷன் இது இவனே கிரியேட் பண்ண ஒரு மித்து. அதுதான் சில்வர் புல்லட். இப்போ வந்து அவன் ஃபாரஸ்ட்டுக்குள்ள போயிட்டான். அந்த ஃபாரஸ்ட்ல போகும்போது அவனுக்கு ஹாலுசினேஷன் தான் வருது. இப்போ யூஜின் ஓனில் வந்து இந்த ஹாலுசினேஷன வந்து ஒரு ஒரு நரேட்டிவ் டெக்னிக்கா யூஸ் பண்ணியிருக்கிறாரு. அவனுக்கு வந்து பழைய நினைவுகள்ல இருந்து அப்படியே ஒவ்வொரு கில்ட்டி ஃபீலிங்கா அவனுக்கு வந்துகிட்டே இருக்குது. இப்போ பார்த்தோம் அப்படின்னா, இதுல வந்து ஃபர்ஸ்ட் அவன் எஸ்கேப் பண்ணி போறான். ஒரு டார்க்கா இருக்கு. சுத்தி எதுவுமே இல்ல. அப்போ ஃபாரஸ்ட் மாதிரி சுத்தி இருந்துகிட்டு, அதெல்லாம் அவனுக்கு அந்த சுத்தி டான்ஸ் ஆடுற மாரி இருக்கும். அதுல வந்து லிட்டில் ஃபார்ம்லெஸ் ஃபியர் அப்படிங்கிற ஒரு ஃப்ரேஸ யூஸ் பண்றாரு. அந்த லிட்டில் ஃபார்ம்லெஸ் ஃபியர் வந்து அவனுக்கு வந்து அந்த ஹாலுசினேஷன் மாதிரி அவனுக்கு இருந்துட்டு இருக்கும். ஸோ அப்போ வந்து 2 முக்கியமான விஷயங்கள் வந்து நமக்கு தெரிய வருது. 1 ஃபர்ஸ்ட் வந்து அவன் போயிட்டு இருக்கும்போது அந்த இதுல வந்து ஜெஃப்ன்னு ஒருத்தன் வந்து டைஸ் விளையாடிருப்பான். தாயம் விளையாடுற மாதிரி விளையாண்டுட்டு இருப்பான். உடனே இவன் அவன பார்த்தோனே ஃபர்ஸ்ட் ஷாக் ஆகும். சொன்னா அப்போ ஐ அம் ஹேப்பி டூ சீ யூ அப்படின்னு சொல்லிட்டு அவன பார்ப்பான். நான் நல்ல வேளை நான் உன்னைய கொன்னுட்டேன்னு நெனச்சேன். ஆனா நீ சாகல அப்படின்னு. அப்புறம் அவன் திரும்பியே பார்க்க மாட்டான். திரும்பி பார்க்க போனா அவன் அப்படியே டைஸ் விளையாண்டுட்டே இருப்பான். உடனே அவன ஷூட் பண்ணுவான். அவன் மறைஞ்சு போயிருவான். அப்போ இது வந்து அவனுடைய சைக்காலஜிக்கல் ஃபியர். ரொம்ப நாளா வந்து அவன ஒருத்தன கொன்னுட்டோம் அப்படிங்கிற வந்து ஒரு இது கில்ட்டி ஃபீலிங் இருக்கும்ல. அதுதான் அவன சப்ரஸ் ஆகி அப்படி வந்திருக்கும். ஸோ அடுத்து போவான். கொஞ்ச நேரம் போய் நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது, அடுத்து அவனுக்கு ஒரு ஹாலுசினேஷன் வரும். அதுல என்ன அப்படின்னா, 1853 அந்த காலகட்டத்தில உள்ள ஒரு பிரிசனர்ஸ் மாதிரி இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு அந்த பிரிசனர்ஸ்க்கு வந்து மேனேஜ் பண்றதுக்கு ஒரு ஒயிட் கார்ட் இருப்பான். அந்த ஒயிட் கார்டும் என்ன பண்ணுவான், இவனையும் சேர்ந்து வேலை செய்யுன்னு சொல்லுவான். அப்படி செய்யும்போது, அவன் வந்து ஒரு விப்ப வச்சு அடிப்பான். உடனே இவன் என்ன பண்ணுவான்னா, அந்த விப்ப புடிச்சுக்கிருவான். புடிச்சுட்டு அவனுக்கு அந்த வாய் தகராறு ஆன உடனே, ஒரு ஷோவல் அப்படிங்கிற அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ட வச்சு அந்த கார்டோட மண்டையிலேயே போட்டு மண்டைய பிளந்துட்டு அவன் ஓடிருவான். அப்போ வந்து 2வது மர்டர். 1 ஃபர்ஸ்ட்டு ஒரு பிளாக் மேன மர்டர் பண்ணதுனால தான் அவன் உள்ள போனான். அங்க உள்ள போய் பிரிசன் கார்ட வந்து மண்டைய உடைச்சுட்டு, அவன் அங்கருந்து எஸ்கேப் ஆயிடுவான். இதனால தான் அந்த ஸ்மித்தர்ஸ் என்ன சொல்லியிருப்பான், "நீ வந்து ஒரு ஒயிட் மேன கொன்னுட்ட" அப்படிங்கிறத வந்து சொல்லியிருப்பான். உடனே இப்போ இதுவுமே வந்து அவனுடைய ஒரு கில்ட்டி ஃபீலிங் தான். அந்த 2வது விஷயமும் இருக்கணும். அதுக்கப்புறம் அவன் அப்படியே போய்க்கிட்டே இருப்பான். போயிட்டு இருக்கும்போது வந்து அவன் ஒரு டெட் ஸ்டம்ப் அந்த ஒரு வுடன் பீஸ் இருக்கும். அந்த வுடன் பீஸ் பழைய மரத்தூர். அதுல வந்து அப்படி ஸ்டம்பிள் ஆகி அப்படி உட்கார்ந்துட்டு அவனுடைய ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சுட்டு, ஷூ எல்லாம் ரிமூவ் பண்ணிருவான். அப்போ அவன் கொஞ்சம் கொஞ்சமா அவனுடைய ஐடென்டிட்டிய வந்து அவன் லூஸ் பண்றான் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ வந்து அவனுக்கு அடுத்த ஒரு ஹாலுசினேஷன் வரும். என்னன்னா ஒரு ஆக்ஷன் இது நடக்கும். ஸோ அவன் சின்ன பையன்லாம் இருக்கும்போது நடந்திருக்கும். ஆக்ஷன்ல வந்து சின்ன பையன்னா கொஞ்சம் க்ரோன் அப் அந்த ஸ்டேஜ்ல தான். இந்த ஆக்ஷன் நடக்கும்போது வந்து ஒரு 3 மென், 2 விமன் அந்த மாரி வருவாங்க. அதுல ஒரு வுமன் வந்து குழந்தைக்கு வந்து பால் குடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ வரும்போது இவன வந்து எம்பரர் ஜோன்ஸ் இருக்கான்ல, ஜோன்ஸ் வந்து அப்பல்லாம் எம்பரர் ஆகல. ஸோ அதுக்கப்புறம் தனியா எஸ்கேப் ஆகி தான் அந்த தீவுல வந்து எம்பரர் ஆகி மத்தவங்களெல்லாம் வாட்டி வதச்சிட்டு இருப்பான். டாக்ஸ் எல்லாம் போட்டு. ஸோ இப்போ வந்து இவன ஆக்ஷன் வந்து ஒருத்தன் எடுப்பான். எடுத்த உடனே இவனுக்கு கோவம் வந்துரும். கோவம் வந்துட்டு கன் எடுத்து வந்து ஆக்ஷன் குடுத்தவனையும் சுட்டுருவான். வாங்குனவனையும் சுட்டுவான். சுட்டுட்டு அங்கருந்து எஸ்கேப். இது வந்து அடுத்து அவனோட கில்ட்டி ஃபீலிங்.
அதுக்கப்புறம் அப்படியே போவான். அவன் போக போக ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் அந்த ஃபாரஸ்ட் வந்து அப்படியே அவன சுத்தி ஆடிட்டு இருக்கிற மாரியும், அதுக்கப்புறம் அந்த ட்ரம் பீட் இருக்கு இல்லையா? டாண்டம் ட்ரம் பீட் அது வந்து ரொம்ப க்ளோஸரா வந்துட்டுருக்கும். அப்போ என் சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் என்ன அப்படின்னா, அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே அவனுக்கு ரெவல்யூஷன் வருது. அந்த டெத்தும் அவன வந்து அப்ரோச் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் இதுக்கு மீனிங். ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு காங்கோ அவரு வந்து ஒரு பெரிய ட்ரீ முன்னாடி இருக்கான். அந்த ட்ரீ சுத்தி கல்லெல்லாம் இருக்கு. கல்லு அந்த வந்து ஒரு காங்கோ விச் டாக்டர் வர்றான். ஸோ இது யாரு அப்படின்னா, ஒரு சூனியக்காரன் மாதிரி. ஸோ சூனியக்காரன் மாரி இருந்தா, இவன் வந்து இவன் தான் அவன காப்பாத்த முடியும் அப்படிங்கிற மாரி ஒரு செகண்டுக்கு வந்து அவன் யோசிப்பான். அவனோட ட்ரெஸ் எப்படி இருக்கும்னா, அனிமல் ஸ்கின்ல தான் இருக்கும். அதுவும் அனிமலோட பிளட் எல்லாம் அவனோட இருக்கும். தலையில முடி இருக்கும். ஒரு கொம்பு வச்சிருப்பான். இந்த மாரி பார்க்கவே ஒரு ஒரு விட்ச் கிராஃப்ட் பண்ற மாரி இருந்துகிட்டே இருப்பான். அப்பவும் வந்து என்னன்னா, அப்ப அவன் டான்ஸ் ஆடி அந்த இது அந்த டெவில்ஸ் எல்லாம் விரட்டுற மாரி டான்ஸ் ஆடிட்டு இருப்பான். அப்போ வந்து திடீர்னு அந்த ரிவர்க்குள்ள இருந்து ஒரு பெரிய குரோக்கடைல் வரும். ஸோ குரோக்கடைல் வந்து அப்போ குரோக்கடைல்ல என்ன சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன்னா டெத் தான் வருது. இங்க வந்து அந்த குரோக்கடைல் வந்து பலி கேட்கும். பலி கேட்கும்போது அந்த விட்ச் டாக்டர் என்ன சொல்லுவான், "உனக்கு வேண்டியவன் வந்து இங்க உட்கார்ந்திருக்கான்" அப்படின்ட்டு இவன கை காமிச்சுரும். ஜோன்ஸ கை காமிச்சுரும். ஜோன்ஸுக்கு நேரா வந்த உடனே ஜோன்ஸ் என்ன பண்ணுவான், அவன்கிட்ட அந்த சில்வர் புல்லட் இருக்கும்ல, அந்த கன் ஏற்கனவே அதுல ஒரே ஒரு புல்லட் மட்டும் தான் இருக்கும். ஸோ அதுல வந்து அந்த புல்லட்ட ஷூட் பண்ணுவான். அந்த குரோக்கடைல் போயிரும். பட் இப்போ வந்து அவனுக்கு வந்து இப்ப அவனுடைய நோக்கமே என்னவா இருக்கணும், ஒண்ணு தப்பிச்சு போயிரணும், இல்லன்னா சூசைட் பண்ணிக்கணும். அதுக்காக தான் அந்த சில்வர் புல்லட் வச்சிருப்பான். ஆனா வந்து இப்ப அந்த சில்வர் புல்லட்டையும் அந்த குரோக்கடைல ஷூட் பண்ணி லாஸ் பண்ணிருவான். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, அடுத்து அவன் மறுபடியும் எஸ்கேப் ஆகுறான். எஸ்கேப் ஆகும்போது வந்து கடைசி சீன்ல வந்து ஸ்மித்தர்ஸும், லெம்மும் இருக்கிறாங்க. அப்போ ஸ்மித்தர்ஸ் வந்து லெம்ம வந்து ஸ்கோல்ட் பண்றான். "நீ பாட்டுக்கு முதல்லயே வந்து அவன பிடிக்கிறதுக்கு பதிலா, நீ வந்து இந்த ஸ்பிரிட்ஸ ஏவி விடுறேன்னு ட்ரம் பீட் பண்ணதுல அவன் எஸ்கேப் ஆயிட்டான்" அப்படின்னு சொல்லுவான். அப்போ வந்து லெம் என்ன சொல்றான், "இல்ல அவன் தப்பிச்சிருக்க முடியாது. இங்க தான் எங்கேயாவது இருப்பான்னு" சொல்லிட்டு, அவனுடைய சோல்ஜர்ஸ வந்து அந்த ஃபாரஸ்ட்ல தனித்தனியா அனுப்புறான். அங்க உள்ள வந்து கன் ஷாட் கேட்கும். கன் ஷாட்ன்னோனே அப்புறம் லெம் வந்து வெளிய வந்து ஸ்மித்தர்ஸ்ட்ட ரிப்போர்ட் பண்ணுவான். "பாத்தியா நான் வந்து ஜோன்ஸ வந்து கொன்னுட்டேன்" அப்படின்னு. ஸ்மித்தர்ஸ்க்கு நம்பவே முடியாது. அவன் ரொம்ப பவர்ஃபுல் ஆச்சே. அவங்க ஏற்கனவே வந்து ஒரு கதை வேற கட்டியிருப்பான். சில்வர் புல்லட்ட வச்சு தான் கொல்ல முடியும் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தானே. அந்த சில்வர் புல்லட் கூட அவன்கிட்ட தான் இருக்கும். அவன் எப்படி கொன்னுருப்பீங்க அப்படின்ட்டு ஸ்மித்தர்ஸ் கேட்கும்போது வந்து, லெம் என்ன சொல்லுவான் அப்படின்னா, "இல்ல நாங்க வந்து காயின்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி, நாங்க ஒரு சில்வர் புல்லட் எல்லாருமே ரெடி பண்ணி வச்சிருந்தோம். அதனால அத வச்சு நாங்க அவன கொன்னுட்டோம்." இப்பன்னா இதுவரைக்கும் அவன கொல்ல முடியாதுங்கிற ஒரு மித்த வந்து யாரு கிரியேட் பண்ணியிருந்தா, ஜோன்ஸ் தான் கிரியேட் பண்ணியிருப்பான். எம்பரர் ஜோன்ஸ் தான். ஆனா மக்கள்லாம் ஒண்ணு சேர்ந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, காயின்ஸ சேவ் பண்ணி, கலெக்ட் பண்ணி, சில்வர் காயின்ஸ கலெக்ட் பண்ணி, அத உருக்கி அத புல்லட்டா ரெடி பண்ணி அவங்களுக்கு வந்து அப்போ ரொம்ப கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கும். அந்த கான்ஃபிடன்ஸ வச்சு அவன விரட்டி இப்போ வந்து கொன்னுட்டாங்க. அப்போ இதுல என்ன அப்டின்னா, அ எம்பரர் ஜோன்ஸ் பிகம்ஸ் த விக்டிம் ஆஃப் ஹிஸ் ஓன் மித் அப்படிங்கிறவர். இப்போ ஒரு லார்ஜர் லெவல்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த ஸ்டோரி வந்து ஈஸ்ட் வெஸ்ட் கான்ஃப்ளிக்ட்ட வந்து பேஸ் பண்ணி இருக்கு. அந்த ஈஸ்ட் அப்படிங்கிறது வந்து ஆப்பிரிக்கா. ஸோ வெஸ்ட் வந்து வந்து அந்த இன்வேடர்ஸ், இந்த ஒயிட் பீப்பிள், பிரிட்டிஷ் பீப்பிள், காலனைசர்ஸ். அந்த காலனைசருக்கும் காலனைஸ்டுக்கும் நடக்கிற சண்டையில பெரும்பாலும் அதுல லூசர் யாரு அப்படின்னா, இந்த காலனைஸ்ட் பீப்பிள், நேட்டிவ் பீப்பிள் தான் லூஸ் ஆகுறாங்க. அந்த விஷயத்த வந்து எம்பரர் ஜோன்ஸ்ங்கிற டிராமா மூலமா யூஜின் ஓனில் வந்து அத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாரு. இதுல வந்து அந்த ஜர்னி போகுதுல்ல, ஜர்னி த்ரூ ஃபாரஸ்ட் எத சொல்லுது அப்படின்னா, அந்த ஒவ்வொருத்தரா அவங்களுடைய ஐடென்டிட்டி, அவங்களுடைய பவர் எல்லாமே அவங்க கைய விட்டு நழுவி போகும் அப்படிங்கிறது தான் யூஜின் ஓனில் வந்து இதுல பண்ணியிருக்காரு. டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் வெரி யூஸ்ஃபுல். இதோட ஒரிஜினல் வீடியோ சீன் வைஸ் சம்மரி அண்ட் அனாலிசிஸ் வந்து எங்களுடைய மெயின் கோர்ஸ்ல இருக்கு. ஒருவேளை உங்களுக்கு எங்க கோர்ஸ்ல ஜாயின் பண்ணணும்னு விரும்புனீங்க அப்படின்னா, இந்த கிவன் நம்பருக்கு கால் பண்ணுங்க. தேங்க் யூ. ஆல் தி பெஸ்ட். ஹேவ் அ நைஸ் டே.